என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. திராட்சை ரசத்திலும் உந்தன் நேசமே, அது இன்பமும் மதுரமானது. திராட்சை ரசத்திலும் உந்தன் நேசமே, அது இன்பமும் மதுரமானது. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த வாரத்தினுடைய முதல் நாள் கர்த்தருடைய நாளிலே நாங்கள் கூடி வந்து ஆராதிக்கவும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும் எங்களுக்கு நீங்க பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தூய பிதாவே, உம்முடைய வேத வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க. கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்து உட்காருங்களேன். பின்னாடி இருக்கவங்க மறைஞ்சி உட்காந்துருக்கீங்களே, இந்த பக்கம் இவ்வளோ கேப் இருக்கு, அப்படி வாங்க வாசிங்க. ஏசாயா 43:1 வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. எப்படி எப்படி வந்து உட்கார சொல்லுங்க, அப்படியே வேடிக்கை பார்க்காதீங்க. யாருன்னா வந்தாங்கன்னா இந்த பக்கம் இருக்க இடம் இருக்குமா, அந்த உட்காருங்கன்னு சொல்லுங்க. சகோதரர்கள் இடத்துல உட்காராதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, யாக்கோபே பயப்படாதே, ஹல்லேலூயா, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செய்தி, நீ என்னுடையவன். ஆமென். நாம் கர்த்தருடையவர்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், நீ என்னுடையவன். ஆமென். ஹல்லேலூயா. காரணம், அவர் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா, நம்மை உருவாக்கின கர்த்தர் அவர். ஆகவே நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா, நம்மை உருவாக்கின கர்த்தர் அவர். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர். உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீ என்னுடையவள். நாம் தேவனுடையவர்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம என்ன சொல்லணும்னா, நான் கர்த்தருடையவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன். நீங்க என்ன சொல்றீங்க? வலது கை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், உருவாக்கிய வஸ்து உருவாக்கினவருக்கு சொந்தம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு பொருளை ஒருத்தர் உருவாக்குறாருன்னா அந்த பொருளுக்கு அந்த உருவாக்கினவருடைய அந்த பிராண்ட் நேம் அதில் இருக்கும். ஒரு ஷர்ட்டோ ஒரு பொருளோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா யார் உருவாக்கினாங்களோ அந்த கம்பெனி நேம் இருக்கும். அது எதை சொல்லுதுன்னா அது அவருக்கு சொந்தம் அப்படின்னு. ஆகவே நம்ம மேல ஆண்டவருடைய சாயல் வைக்கப்பட்டிருக்கு. நம்மை உண்டாக்கும் போதே அவருடைய சாயலில் உண்டாக்கினபடினால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், நீ எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா, நீ என்னுடையவன். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? உன்னத பாட்டு ஆசிரியர் சொல்றாரு, வாசிங்க. உன்னத பாட்டு 2:6, உன்னத பாட்டு 6:3. அதுல உன்னத பாட்டு ஆசிரியர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். வாசிங்க. 2:16. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். வாசிங்க. இப்ப 6:3 வாசிங்க. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நமக்கு சொந்தம் கிடையாது, நாம் நேசருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் என் நேசருடையவள். சத்தமா சொல்லுங்க, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய முதல் கர்த்தருடைய நாளிலே வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்தி சொல்லுகிற ஒரு செய்தி அதுதான், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. கர்த்தருடையத வேற யாருன்னா தொட விட்டுருவாரா? சொல்லுங்க. நீங்க தேவனுடையவர்கள், உங்களை வேற யாருன்னா கை போட விட்டுருவாரா? சொல்லுங்க. வாசிங்க ஒரு வசனத்தை. சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 2:8. சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. என்னையும் என் மேலையும் உங்க மேல யாரும் கை போட முடியாது. அப்படி கை போட்டா யார் மேல கை போடுறான்? தேவனுடைய கண்மணியை தொடுறான். அதனால கர்த்தர் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை திடப்படுத்தி சொல்லி அனுப்புகிற செய்தி என்னவென்றால், நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் நம்ம எல்லாரும் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டுட்டோம். உங்களை என்னை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிரையை கொடுத்து வாங்கினபடினால ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆண்டவர் பவுல் கிட்ட தரிசனமாகி சொல்றார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில்,
ஒருவனும் உன்மேல கை போடுவதில்லை. அதான் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆகவே இந்த வார்த்தைகளினாலே நீங்க உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர், என் மேல யாரும் கை போட முடியாது. ஹல்லேலூயா. எந்த அந்நிய வல்லமை உங்க மேல கை போட முடியாது. எந்த ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி உங்க மேல கை போட முடியாது. எந்த ஒரு மாந்திரிகமும் பில்லி சூனிய ஏவல் வல்லமைகள் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். சேர்ந்து பாடுங்க. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். சாரோனின் ரோஜா லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனும் உங்க மேல கை போட முடியாதுங்க. நீங்க தேவனை விசுவாசிக்கணும். ஒருவேளை அப்படி கை போட்டுட்டா என்ன ஆகும் என்பதை குறித்து உங்களாண்ட பேசணும்னு சொல்லி விரும்புறேன். உங்களை யாரையும் தொட முடியாது, ஆனா தொட்டுட்டா என்ன நடக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. உங்களை யாரையும் தொட முடியாது, காரணம் நீங்கள் தேவனுடையவர்கள். ஆனா தேவனுடையவர்களை தொடுறதுக்கு ஒருத்தன் விரும்புறான், அவன் தான் பார்வோன். ஹல்லேலூயா. அந்த பார்வோன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் அவர்களை அடிமைப்படுத்தி வைக்கிறான். அவர்களை அடிமைப்படுத்தி வைத்து அவர்களை சுமை சுமக்கிற வேலையில அவர்களை அதிகமா கஷ்டப்படுத்துறான், வருத்தப்படுத்துறான். அந்த வேலைகளை செய்கிறதுனால அவங்க வருத்தமுற்று அவர்களுடைய ஜீவன் கசப்பாயிற்றான். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இறங்கி வராரு, பார்க்கிறாரு, இந்த ஜனத்தை விடுவிக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. என்ன செய்யறாரு? வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் 4:22 வாசிங்க. என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன். பாருங்க, அவன் யார் மேல கை வச்சானா? என் சேஷ்டபுத்திரன். இஸ்ரவேலர்கள் யார் சொல்லுங்க? தேவனுடைய சேஷ்டபுத்திரர்கள், அதாவது தலைச்சம் பிள்ளை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தலைப்பிள்ளை மேல என்ன பண்ணிட்டான்? கை வச்சிட்டான். ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய தலைப்பிள்ளைங்கள்லாம் ஒரு 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 பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு. ஹல்லேலூயா. வீட்டுக்கு மூத்த பிள்ளைங்கள்லாம் பெத்தவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம். மூத்தவன் இருக்கிறான், மூத்தவள் இருக்கிறாள் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தைரியம். இந்த மூத்த பிள்ளைங்கள்லாம் தேவனுடைய பார்வையில, நம்முடைய பார்வையில எப்படி சேஷ்ட புத்திரர்களா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தேவனுடைய பார்வையில நீங்க சேஷ்ட புத்திரர்கள். இந்த சேஷ்ட புத்திரர்கள் மேல பார்வோன் கை போடுறான். கை போட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் அந்த சேஷ்ட புத்திரர்கள் மேல கை போடுறாரு. ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அந்த சேஷ்ட புத்திரர்கள் மேல கர்த்தர் கை போடுறார். வாசிங்க. நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் பழி வாங்குகிற கர்த்தர். அதனால தான் சொல்றார், பழி வாங்குதல் எனக்கு உரியது, என்கிட்ட விட்டுருன்ட்டார். ஹல்லேலூயா. பழி வாங்குற வேலை உங்களுக்கு கிடையாது, நாம் அதை செய்யக்கூடாது. பழிக்கு பழி, அது அந்த அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்துருங்க.
பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். தேவன் பழி வாங்குறார்னா அது ரொம்ப பயங்கரமானதா இருக்குங்க. காரணம் என்னன்னா, இவன் யார் மேல கை வச்சானா, சேஷபுத்திர மேல கை வச்சான். கர்த்தர் பார்வோனுடைய சேஷபுத்திர மேல கை வச்சான். அல்லேலூயா. அவன் அதாவது 9 வாதைகளை கர்த்தர் கொடுக்கிறார். 9 வாதைகளுக்கும் அவன் செவி கொடுக்காதவன் 10வது வாதையில இறங்கி வரான். அல்லேலூயா. 9 வாதைகள்ல மாற்றம் உண்டாகாதவன் 10வது வாதையில கர்த்தர் அவனுக்குள்ள ஒரு பெருத்த மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாரு. காரணம், அவன் வீட்டினுடைய சேஷபுத்திரன் மேல கர்த்தர் கை போட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கை போட்ட உடனே அவ்வளவுதான், பார்வோனால தாங்க முடியல, ஜனங்களை கூட்டிட்டு போயிட. அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், காரணம் நீ கர்த்தருடையவன். அல்லேலூயா. நீ கர்த்தருடையவள். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பைபிள்ல பார்க்கலாம். தேவனே பழி வாங்கின ஒரு காரியம். யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அமலேக்கு அவர்களை பின்தொடர்ந்து வரான். இஸ்ரவேல் ஜனங்களை அமலேக்கு பின்தொடரான். ஆகவே இந்த அமலேக்கு செய்த காரியங்கள் ஆண்டவருடைய மனசுல ரொம்ப வேதனை உண்டாக்கிற்று. காரணம் என்ன, 400 வருஷங்கள் அளவும் அடிமைகளா இருந்தவர்களோடு போர் செய்யறான். யாரோடு போர் செய்யறான்? 400 வருஷம் அடிமைகளா இருந்தவர்களோடு போர் செய்யறான். அவங்கெல்லாம் கடினமான வேலையாட்களை தவிர போர் பயிற்சி பெற்றவர்கள் கிடையாது இஸ்ரவேலர்கள். போர் பயிற்சி பெறாதவர்களோடு கூட என்ன செய்யறான்? போர் செய்யறான். கர்த்தருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரிங்களா? இப்போ ஈராக் அமெரிக்கா அந்த போர் நடந்து, இஸ்ரேல் போர் நடந்து கொண்டிருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இஸ்ரேல் பாலஸ்தீனா போர்ல அதுல ஒரு செயலை இஸ்ரேல் செய்து, அதாவது பொதுமக்கள் மேல குண்டு போடுது. எல்லா நாடுகளும் கொதித்து எழும்புது. சரிங்களா? காரணம், அப்பாவி மக்கள் செத்து மடிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 பேர் அப்பாவி மக்கள், பொதுமக்கள் செத்தாங்களா அந்த யுத்தத்துல. பிள்ளைகள் மட்டும் 3000-4000 பேர் செத்து போயிருக்கிறாங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம், ஒரு யுத்தம் வரும்போது அந்த யுத்த வீரர்களோடு தான் சண்டை போடணுமே தவிர பொதுமக்களோடு சண்டை போடக்கூடாது. இந்த அமலேக்கு என்ன செய்யறான்? இஸ்ரவேலர்களுடைய அந்த ஜனங்கள் அவங்க யுத்த பயிற்சி மேற்கொண்டவங்க கிடையாது. அவங்க எகிப்திலிருந்து வெளியே வராங்க. அமலேக்கு அவர்களை பின்தொடர்றான். இந்த பின்தொடர்ற காரியத்தை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, அவன் கர்த்தருடைய கை அமலேக்குக்கு விரோதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா அந்த வசன பகுதியை? நீங்க வாசி. தொடர்ந்து வாசிங்க. இதை நினைவு கூறும் பொருட்டு எழுதி வாசி, நாசம் பண்ணுவேன் என்றார். பேரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். பாருங்களேன், ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்றார். காரணம், நீ யார் மேல கை வச்ச? என்னுடையவன் மேல கை வச்சிட்ட. இத உபாகமத்தின் புத்தகத்துல 25ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எழுதுறார். வாசிங்க, 17ல இருந்து வாசிங்க. உபாகம் 25:17 வாசிங்க.
பாருங்க, பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். பாருங்க, ஆண்டவருடைய மனசில் இருக்கிற அந்த பழி உணர்வு. காரணம், இவன் யார் மேல கை வச்சுட்டான்? என்னுடையவன் மேல கை வச்சான். உங்க மேல யாருன்னா கை வச்சா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாருங்க. ஆனா நீங்க இப்போ அவங்க மேல கை வைக்காதீங்க. கர்த்தர் அவங்க மேல கை வைப்பாரு, கர்த்தர் பழி வாங்குவாரு, நீ சும்மா இரு. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடையவன், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பழைய பாடல் ஒன்று இருக்கு, ஒரு கோரஸ் இருக்கு. ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம், ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம், ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கத்துக்கலாமா? ரெடியா இருக்கிறீங்க? ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம், ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன். கொஞ்சம் நான் படுறது தான் நீங்க கேட்கணும். என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? ரெடியா? ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம், ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம், ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கை தட்டி பாடலாமா? ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம், ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம், ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம், ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம், ஆனந்தம் நான் இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இந்த கோரஸ் பாடுவாங்க. I'm so glad I belongs to Jesus, I'm so glad I belongs to Jesus, I'm so glad I belongs to Jesus. Hallelujah, praise the Lord. நாம் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நாம் எந்த மனுஷருக்கு சொந்தம் இல்ல, நான் இயேசுவுக்கு சொந்தம். ஆகவே உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுவான், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுவான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, கர்த்தருக்கு சொந்தம். அவர் சொந்தமாக்கிக் கொள்வதற்கான எந்த விதமான தகுதியும் நம்ம கிட்ட இல்லை. ஆனாலும் என்னையும் உங்களையும் அவர் சொந்தமாக்கிட்டார். வாசிங்க எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் எடுங்கள. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நம்மை சொந்தமாக்கிக் கொள்வதற்கான எந்த விதமான தகுதியும் நம்ம கிட்ட இல்லாதிருந்தோம், நம்மை அவர் சொந்தமாக்கிட்டார். வாசிங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே
உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம். நான் உன் அருகே கடந்து போகிற மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன்னுடைய பிறப்பினுடைய வர்த்தமானத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடந்த கால நிலையை பத்தி பேசுறார். நீ அருவருக்கப்படத்தக்க விதத்தில் இருந்த, நீ இரத்தத்தில் கிடந்த, பிறந்த குழந்தை குளிப்பாட்டணும், உப்பால் அந்த குழந்தையை குளிப்பாட்டி சுத்திகரிக்கணும். ஆனா எந்த விதமான சுத்திகரிப்பு இல்லாம நீ உன் இரத்தத்தில் விழுந்து கிடந்த, நீ அருவருக்கப்படத்தக்க விதத்தில் இருந்த, நான் உன் பக்கத்துல கடந்து போன, பிழைத்திரு என்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொன்னாரு? நம்மளை பார்த்து பிழைத்திரு அப்படின்ட்டார். அதனால கர்த்தர் சொல்றாரு. இப்போ நீங்க 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி நீங்க வாசித்தீங்கன்னா அதுல ஆண்டவர் பயன்படுத்துற வார்த்தை நீ என்னுடையவன். அல்லேலூயா. வாசிங்க, அந்த கடைசி வரி மட்டும் வாசி. இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். அதுல சில வசனங்களா இருக்கு, நீங்க அதை வாசித்துக் கொள்ளுங்க. இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். நீ தேவனுடையவனாய் தேவனுடையவளாய் மாறுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. உன்னை பார்க்கும்போது அருவருக்கப்படத்தக்க விதத்தில் இருந்த, உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானங்கள் உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும்ன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ உன்னுடைய குற்றுயிரும் கொலை உயிருமாய் நீ கடந்த, உன் பக்கத்தில் நான் கடந்து போனேன். அல்லேலூயா. உன் பக்கத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் நம்ம பக்கத்துல வராம இருந்திருப்பாருன்னா, நம்மை கண்டு பக்கமாய் விலகி போயிருந்திருப்பாருன்னா. சமாரியா, நல்ல சமாரியன் ஓமை உங்களுக்கு தெரியும்ல. ஒருத்தன் எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறான். கள்ளர் கையில் அகப்பட்டுட்டான். கள்ளர் அவனை அடித்து அவனுடைய நன்மைகளை பறித்து கொண்டு அவனை குற்றுயிராய் விட்டு போயிட்டாங்க. ஒரு ஆசாரியன் அந்த வழியா வரான், ஒரு லேவியன் அந்த வழியா வரான். இது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 30ஆம் வசனத்திலிருந்து வாசித்துக் கொள்ளுங்க. அவங்க 2 பேரும் பார்த்து பக்கமாய் விலகி போயிட்டாங்களாம். ஒரு சமாரியன் வந்தானா. அந்த சமாரியன் வந்து அந்த குற்றுயிராய் கிடந்தவனை தூக்கி எடுத்து அவன் காயங்களை எண்ணெயினால் ஆற்றி அவனுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து அவனை தேற்றி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்தான் கையில கொண்டு வந்து கொடுத்தானா. கொடுத்துட்டு சத்திரத்தான் கையில பணமும் கொடுத்துட்டு, இவனை பார்த்துக்க, ஏதாவது அதிகமா செலவாச்சுன்னா நான் திரும்பி வரும்போது உனக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு போனானா. குற்றுயிராய் கிடந்தவனை கண்டு லேவியனும் ஆசாரியனும் பக்கமாய் விலகி போனாங்களாம். இதோ எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல குற்றுயிராய் கிடக்கிற அந்த 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 பெண் குழந்தையை பார்த்து, இரத்தத்துல கிடக்கிற அந்த பெண் குழந்தையை பார்த்து கர்த்தர் பக்கமாய் விலகி போகல, உன் அருகே நான் கடந்து போனேன். கடந்து போகும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், பிழைத்திருன்னு சொன்னேன். நீ பிழைச்சுக்கிட்ட. இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். அல்லேலூயா. சும்மா இல்லைங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, சும்மா கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும் நம்மை தேடி வராதிருந்தால் நாம் குற்றுயிராய் கொலையுயிராய் கடந்திருப்போம். நம்மளை மீட்க யாராலும் முன் வர முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அல்லேலூயா. நம்மளை என்ன பண்ணாரு? குற்றுயிராய் கிடந்த என்னையும் உங்களுக்கு அருகாமையில இயேசு கடந்து போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு,
பிழைத்திரு. இந்த பிழைத்திருன்ற வார்த்தை விட நல்ல வார்த்தை எது தெரியுமா? வாழ்ந்திரு. என்னது? வாழ்ந்திரு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன்றார் காயுவுக்கு யோவான் சொல்றார். வாழ்ந்திரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்க பக்கத்துல வந்து நின்னு ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றார். நீ வாழ்ந்திரு. ஹல்லேலூயா. நீ வாழ்ந்திரு. சேர்ந்து பாடலாமா? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கைத்தட்டி. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே. பாடுங்க. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிழைத்திரு என்றாரே. என்ன சொன்னாரு? வாழ்ந்திரு என்றாரே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவர் கடந்து போனார். பாராமுகமா போய் இருந்திருப்பாருன்னா இன்னைக்கு வந்து இப்படி சந்தோஷமா நீங்க கர்த்தரை ஆராதிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு தேவனை, கவலைகளை மறந்து, துக்கங்களை மறந்து தேவ சமூகத்தில் நீங்க மகிழ்ந்திருக்கிறதுக்கான காரணம் நாம செஞ்ச புண்ணியம் கிடையாது. அவர் கடந்து போனார். அவர் வந்து பிழைத்திருன்னு சொல்லனா நம்ம செத்து போயிட்டு இருப்போம். போன வருஷத்திலே 2023 நம்ம கதை முடிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எங்க ஒரு போட்டோ ஃப்ரேம்ல இருந்திருப்போம். கடந்து போனார், பிழைத்திரு என்றார். ஹல்லேலூயா. உன்னை நான் கடந்து போனேன், போகும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், பிழைத்திரு, இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். சொல்லுங்க, நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். உங்களை சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்க கர்த்தருடையவர்கள். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடு. நான் எப்படி கர்த்தருடையவனோ, அடுத்தது என் சரீரமும் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? வாசிங்க. 2வது பகுதிக்கு வந்துடலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:13. அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்குரியதல்ல, கர்த்தருக்கே உரியது. முதலாவது, நான் கர்த்தருடையவன். 2வது, இந்த சரீரம் யாருக்குரியதுன்னா கர்த்தருக்கே உரியதா. அதே அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் சரீரமானது பெற்றும் ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் எப்படி கர்த்தருக்கு உரியவனோ அதே போல நம்முடைய சரீரமும் கர்த்தருக்குரியதா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நோட் பண்ணிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனத்துல,
ஆண்டவர் சொல்றார், ஒருவன் இதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க மேல கர்த்தர் கை வச்சா, கை வச்சவன் மேல கர்த்தர் என்ன பண்றாரு? கை வைக்கிறார். யார் மேல கை வச்ச? என் ஜனத்தின் மேல கை வச்ச, என் கண்மணி மேல் நீ கை வச்சன்னு சொல்லிட்டு பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளைகள் மேல எல்லாம் கர்த்தர் கை வைக்கிறார். அமலேக்கியர் மேல கர்த்தர் கை வைக்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல இந்த சரீரமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. யாருக்கு? தேவனுக்கு. காரணம், இது தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இப்போ ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் 15ஆம் வசனம் வாசிங்க. இல்ல, அந்த 15, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், இரண்டாவது ஒரு காரியம் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களோ நம்முடைய சரீரமும் தேவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சரீரத்தை குறித்து சொல்றாரு, இந்த சரீரம் வேசித்தனத்துக்கு உரியதல்ல, இந்த சரீரமும் கர்த்தருக்கே உரியது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீரத்துல மற்ற பாவங்கள் எல்லாம் சரீரத்துக்கு வெளியே செய்யற பாவம், குடி, மதுபானம், புகை போடுவது, மற்ற பாவகரமான காரியங்களை செய்வதுனா சரீரத்துக்கு வெளியே செய்யற காரியம். ஆனா விபச்சாரமும் வேசித்தனமும் சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா. ஆகவே கொரிந்து பட்டணத்துல இந்த விபச்சாரம் சர்வ சாதாரணமாய் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த கொரிந்து பட்டணத்துல ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில்ல தேவதாசிகள் அதிகமா நிறைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய தொழிலே வருகிறவர்களோடு வேசித்தம் பண்ணுவதுதான் அவருடைய தொழில். அப்படிப்பட்ட அருவருப்புகளால் நிறைந்த ஒரு பட்டணம் தான் கொரிந்து பட்டணம். அவர்கள் தங்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. சபைக்குள்ள இருந்தவங்களும் அப்படித்தான் இருந்தாங்களா. அதனால பவுல் அதை கடிந்து கொண்டு எழுதுறாரு, அப்பா உன் சரீரத்தை நீ கெடுக்காத. காரணம், இந்த சரீரம் வேசித்தனத்துக்குரியது கிடையாது, சரீரம் கர்த்தருக்கே உரியது. அதனால ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஒரு காரியத்தை நீங்க செய்யணும், இந்த சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கணும். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை எப்படி காத்துக்கணும்? எந்த வித விபச்சாரம் வேசித்தன சிந்தைகளால் என் சரீரத்தை நான் கரைப்படுத்த மாட்டேன் ஏசப்பா. நீங்க எப்படி இந்த சரீரத்தை கொடுத்தீங்களோ அதே போல பரிசுத்தம் நான் காத்துக்கிட்டு ஒரு இந்த சரீரத்தை நம்ம குத்தி கொண்டோ மாய்த்து கொண்டு மறிக்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. ஹல்லேலூயா. சரீரத்தை கீறி கொள்ளவோ கிழித்து கொள்ளவோ மதுபானம் செய்து இந்த சரீரத்தை பலவீனப்படுத்திக் கொள்ளவோ உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. காரணம், இது தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் மேல கை வைத்தா எப்படி தேவன் அவனை கெடுப்பாரோ அதே போல இந்த சரீரத்தின் மேல கை வச்சா தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னாரே. ஆகவே இன்று காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த சரீரம் ஒன்று கர்த்தருக்கு சொந்தம், ரெண்டாவது இந்த சரீரத்துக்கு உரிமை பாராட்டுறது யாருன்னா உங்க மனைவி, உங்க புருஷன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்தான் இந்த சரீரத்துக்கு அதிகாரி. மனைவியினுடைய சரீரத்துக்கு புருஷன் தான் அதிகாரி, புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவி தான் அதிகாரி. அந்த மனைவி தொட வேண்டிய சரீரத்தை வேற யாரும் தொட அனுமதிக்காதீங்க. புருஷன் தொட வேண்டிய சரீரத்தை வேற யாரும் தொட அனுமதிக்க கூடாது. ஆண்டவரே, நான் பரிசுத்தமா காத்துப்பேன், என் குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருப்பேன், என் கணவனுக்கு உண்மையா இருப்பேன், என் மனைவிக்கு நான் உண்மையா இருப்பேன். ஹல்லேலூயா. என் கணவர் என்னை நம்புகிறார், என் மனைவி என்னை நம்புகிறாள். அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரவான நடந்துப்பேன். ஒரு நாளும் என் கணவனுக்கோ என் மனைவிக்கோ நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. காரணம், சரீரம் கர்த்தருக்கே உரியது. மூன்றாவது,
தேவனுக்குரிய இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். தேசம் தேவனுடையது. வாசிக்கலாம். லேவியராகமம் 25:23. லேவியராகமத்தின் புத்தகம் 25:23. தேசம் என்னுடையதாய் இருக்கிறது, விற்க வேண்டாம், இருக்கிறீர்கள், போதும் சார், கொஞ்சம் கவனிக்கலாம். அடுத்தது ஆண்டவர் எதை உரிமை பாராட்டுகிறார் என்றால் தேசம் என்னுடையது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 24:1 வாசிக்கிறோம், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடைய இடத்துல கர்த்தர் நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். ஆகவே தேசம் என்னுடையதுப்பா. அதனால நீ நிலத்தை அறுதியா நீ என்ன செய்யாத, விற்காத. நீ இந்த எகிப்து தேசத்தில் இருக்கும்போது நீயும் ஒரு அடிமையா பரதேசியா இருந்த என்பதை மறக்காத. ஆகவே நீ கதிர்களை அறுக்கும்போது சில கதிர்களை நீ விட்டுட்டு போயிடு. உனக்கு பின்னாடி அந்நியரும் பரதேசிகளும் வராங்க, அவங்க கொஞ்சம் அதை எடுத்துக்கிட்டோன்ற. ஹல்லேலூயா. முழுசா நீ சாப்பிட்றாதப்பா, கொஞ்சம் யாருக்கு விட்டு கொடுத்துரு, உனக்கு பின்னாடி வரக்கூடிய தரித்திரனுக்கும் பரதேசிக்கும் அதை விட்டு கொடுத்துருன்ற. காரணம் என்னன்னா, நீ எகிப்தில் இருக்கும்போது சுதந்திரவாளி அல்ல, அங்கேயும் நீ அந்நியரும் பரதேசிகளுமா தான் இருந்தபடினால உனக்கு ஒரு செய்தியை சொல்றேன், நிலத்தை அறுதியா நீ என்ன செய்யாத, விற்காத. தேசம் என்னுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேசத்துல குடியிருக்க கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தேசம் நம்முடையதல்ல, கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய தேசத்துல பாருங்க, இஸ்ரவேல் தேசம் என்ன செய்தார்களோ அதே தவறுதான் இந்தியர்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தார் என்ன பண்றாங்க, தேவனுடைய தேசத்துல அந்நிய தேவர்களை கொண்டு வந்து உருவ சிலைகளை வைத்து அதற்கு விழாக்களை எடுத்து அவர்களுக்கு பண்டிகைகளை கொண்டாடினாங்களாம். அதனால கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, நான் உன்னை தேசத்திலிருந்து அறுப்புண்டு போக செய்வேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனத்தாரை தேசத்தை விட்டு கர்த்தர் அறுப்புண்டு போக செய்தார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேசத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். இஸ்ரவேல் செய்த அதே தப்பிதத்தை செய்யறாங்க. இந்த தேசம் இந்தியர்களுடையதல்ல, இந்த தேசம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேசத்துல நம்மை கர்த்தர் குடியிருக்க வைத்திருக்கிறார். இந்த நீங்க இருக்கிற குடியிருப்பின் ஸ்தலங்களுக்குள்ள அருவருப்பான எந்த காரியத்தையும் காணக்கூடாது என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க காரணம் தேசம் கர்த்தருடையது. பாருங்க, இந்த கர்த்தருடைய தேசத்துல மதுபான விற்பனைகள் அமோகமா நடந்துட்டு இருக்கு. இந்த கர்த்தருடைய தேசத்துல விக்கிரக வழிபாடுகள் பகிரங்கமா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய தேசத்துல ரத்தம் அதிகமா சிந்தப்பட்டு இருக்கு. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் மேல வந்த நியாய தீர்ப்பு தான் நம்முடைய தேசத்தின் மேலும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இதுல நாமெல்லாம் ஒரு உக்ரானக்காரர்களா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? கடைசியா ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. 14ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருகுதா? அவர் காணிக்கை கொண்டு வரார். ஆலயத்தை கட்டுறதுக்கு காணிக்கை கொண்டு வரார்.
இந்த காணிக்கையை செலுத்தும் பொழுது அந்த சங்கீதக்காரன் தாவீது அரசன் பேசுறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மாலே உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம் இருக்குமானா நீங்க அதை வச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லணும்? இது உம்மால் உண்டானது. யாரால் உண்டானது? இது உம்மால் உண்டானது. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கலாம், நீங்க உழைத்த பணமா இருக்கலாம். அதை உழைத்த பணத்தை நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரும்போது கர்த்தர்கிட்ட சொல்லணும், அப்பா இது என்னால் உண்டானதல்ல, இது உம்மால் உண்டானது. காணிக்கை போட வரும்பொழுது ஒரு காரியத்தை நீங்க சொல்லணும், என்னுடைய உழைப்பை கொண்டு வந்து போடுறேன், என்னுடைய பிரயாசத்தை கொண்டு வந்து போடணுமா என்று ஒருவேளை உங்களுக்கு கேள்வி எழும்புமானால் இந்த 14ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கைகளில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறத யார் கையில வாங்குறாரா? சத்தமா சொல்லுங்க. உம்முடைய கைகளில் வாங்கி யார் கையில கொடுக்கிற? உங்க கையில தான் திருப்பி கொடுக்கிற. காரணம், அவர் தம்முடைய கைகளை திறக்க அவைகள் வாங்கி கொள்ளும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இயற்கை, இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் கர்த்தர் போஷிக்கிறார். அதுல திமிங்கலத்துக்கு ஆண்டவர் போஷிப்பை கொடுக்கிறார். அந்த திமிங்கலம் என்று சொன்னா சி மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க, கடல் ராட்சதனான் திமிங்கலம். அந்த திமிங்கலத்துக்கு அவர் தான் கையை திறக்கணும். அவர் தம்முடைய கைகளை திறக்க அவைகள் வாங்கி கொள்ளும், அவர் தம்முடைய கைகளை மூட அவைகள் திகைக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு வருமானம், உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய பணம் உங்களுக்கு வரணும்னா யார் கையை திறக்கணும்? சொல்லுங்க. கர்த்தர் கையை திறக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கையை திறந்தாதான் ஐஸ்வர்யம், வருமானம். கர்த்தர் கையை திறக்கலன்னு வச்சுங்களேன், அந்த கடல் ராட்சதர்கள் எல்லாம் திகைத்து விடுவார்களாம். பிரைஸ் தி லார்ட். அந்த கடல் திமிங்கலத்துக்கே கர்த்தர் கையை திறந்தாதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, வேலைக்காரரின் கண்கள் எஜமானுடைய முகத்தை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல. எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் மட்டும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கும். யாரு கையும் பார்க்காதீங்க, கர்த்தருடைய கையை பாருங்க. ஹல்லேலூயா. சம்பளம் வாங்குற நேரத்தில் யார் கையை பார்ப்போம்? புருஷருடைய கைகள், பிள்ளைகளுடைய கைகள். யாருக்கிட்ட இருந்து ஒத்தாசை தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் கையை எதிர்பாருங்க. நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. எதிர்பார்த்த இடங்கள்லாம் முடிக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வந்துடும். காரணம், நீங்க கர்த்தருடைய கையை பாருங்க. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாசத்துக்கான நீங்க வீடு வாடகை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைத்து குடும்பத்தை நடத்தணும்னா யார் கையை பாருங்க? கர்த்தர். வேலைக்கு போங்க. வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாதான்? சாப்பிடக்கூடாது. வேலைக்கு போங்க, உழைங்க, சம்பாதிங்க. ஆனா ஒரு காரியத்தை சொல்லணும், இது என் பலத்தினால் உண்டானதல்ல, இது கர்த்தரால் உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு கொடுத்துருங்க. கர்த்தர் அதை விரும்புறார். என் கை சாமர்த்தியம், என் கை பலன் இதை சம்பாதித்தது நீ சொல்லாதன்றார். உபாகம் 8ஆம் அதிகாரம் 14-15 17ஆம் வசனத்தில், என் கை பலன் என் சாமர்த்தியம் இது சம்பாதித்தது நீ சொல்லக்கூடாதுன்றாரா. ஹல்லேலூயா. கர்த்தரே எனக்கு, வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்களேன். என் சாமர்த்தியமும் என் கைபலனும்
எச்சரிக்கையாயிரு, நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை யார் கொடுக்கிறது? சொல்லுங்க, யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு, என்னால் தான் இந்த குடும்பம் நடக்குது, நான் மட்டும் சம்பாதிக்கல வீட்டில் உட்காந்துனா குடும்பம் உட்காந்துரும் நீங்க நினைக்காதீங்க. உங்களை போஷிக்கிறதுக்கு கர்த்தர் எத்தனையோ வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேலை உங்க கைவிட்டு போதா, பதறாத. விசுவாசிக்கிறவன் பதறா. உங்க எஜமான் கையிலிருந்து வர வேண்டிய நன்மை வராம நின்று போதா, பதறாத. எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து வந்து கொண்டிருந்த வருமானம் நின்றுடுச்சா, பதறாத. விசுவாசிக்கிறவன் பதறான். காரணம், என்னுடைய போஷிப்பு கர்த்தர் கையில இருக்கு. அவர் திறக்கும் போது நான் வாங்கிப்பேன். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் கடன் தேடி வந்து கொடுக்குறாங்க. கடன் எப்படி கொடுக்குறாங்க? தேடி வந்து கொடுக்குறாங்க. ஃபோன் மேல ஃபோன். சார், எஜுகேஷன் லோன் தர வாங்கிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிள்ளைங்க படிப்புக்கான லோன், வீடு கட்டுறதுக்கான லோன், தேடி வந்து நம்மளை கடன்காரனா மாத்துறான். சரியா? அதனால நீங்க சொல்லுங்க, கர்த்தர் கை இன்னும் திறக்கல, அவர் திறந்த உடனே நான் வாங்கிக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு வேணான்னு. ஹல்லேலூயா. இப்போதைக்கு எனக்கு சொல்ல மாட்டீங்களே, ஐயோ கொடுத்தா வாங்கிக்கலாம், எவ்வளோ வட்டி? ஒன்றும் நம்மளால தாங்க, எவ்வளோ வட்டி? வாங்கி 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 என்ன பண்ணிட்டோம், குவிச்சிட்டோம் கடனை. சம்பளம் வாங்கின ஒன்று அப்படியே போயிடுது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஐஸ்வர்யமும் கணமும் என்னுடைய உழைப்பில் வந்ததல்ல, கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடையவன், தேசம் கர்த்தருடையது, சரீரம் கர்த்தருடையது, ஐஸ்வர்யமும் கணமும் அவருடையது. ஹல்லேலூயா. இப்ப நான் என்ன செய்யணும்னா, நான் ஒன்றும் இல்லை. பவுல் சொல்ற மாதிரி சொல்லணும், இனி நான் அல்ல. அப்படி சொல்ல பழகுங்க. நீங்க சக்சஸா ஒரு வேலையை முடிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே இது நான் செய்யலப்பா, இது நீங்க செஞ்சீங்க, இது என்னாலும் உண்டானதல்லப்பா, இது உம்மாலும் உண்டானது. நீங்க சொல்லி 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 பழகினாதான் அது பிராக்டிஸ்ல வரும். ஹல்லேலூயா. வேலைக்கே போகாம உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட என் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அதனால தான் ஆண்டவர் பாபிலோனுக்கு துரத்தினார். காரணம் என்னன்னா, 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும்னு. இவன் 7ஆம் நாளும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்த 7ஆம் நாள் பிரமாணத்தை மீறிட்டான். சரி பார்த்தார், கொஞ்சம் விட்டாரு. 7வது வருஷம் ஜூபிலி ஆண்டுன்னார். 7வது வருஷம் நிலத்துக்கு ஓய்வு கொடுன்னார். நீ உழைச்செல்லாம் சம்பாதிக்காதப்பா, தானா சிலது விளை, அதை நீ சாப்பிடு அப்படின்னார். அது எப்படி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணானுங்க, வேலை 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 வேலை, ஞாயிற்றுக்கிழமையும் வேலை பாஸ்டர். ஹல்லேலூயா. நைட்டும் வேலை, நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட், 3 வேலை வேலை. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, சிலது தானா விளையும். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்ற, தானா விளையண்டா, நீ உட்காரு, உன் தேவையை நான் சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் சமூகத்தில் உட்காரு. அவன் தன்னுடைய கை சாமர்த்தியத்தை நம்பினான். கர்த்தர் அந்த இஸ்ரவேலனை தூக்கிட்டு போயிட்டு 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமையை போட்டார். 7வது நாள் 7வது வருஷத்தை மீறிட்டாங்க. 7வது நாளை மீறான், 7ஆம் வருஷத்தை மீறான். 7வது நாளும் ஓய்ந்துரு, 7வது வருஷமும் ஓய்ந்துரு. அது யூபிலி ஆண்டு. அந்த வருஷத்துல ஓய்ந்திருந்து வேலைக்காரன்லாம் அனுப்பிச்சிரு. உன் வீட்டில் இருக்கிற அடிமையெல்லாம் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்து அனுப்பிடு. உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றானா அவனை மட்டும் வீட்டில் உட்கார வச்சுக்க. உன் வீட்டில் யாரெல்லாம் அடிமையா இருக்கா அவனெல்லாம் அனுப்பிடுப்பா. 7வது வருஷம் யூபிலி ஆண்டு, அது நீ ஓய்ந்துரு. இவன் எதைக்கும் சட்டை பண்றதா இல்லை.
அல்லேலூயா. அந்த கண்டுபிடிப்பு, இந்த கண்டுபிடிப்பு, அந்த கண்டுபிடிப்பு, இந்த கண்டுபிடிப்பு, அங்கே போகணும், இங்கே போகணும், சம்பாதிக்கணும், பொருள் சேர்க்கணும், இதே யோசனை வந்து 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 கர்த்தர் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு பாபிலோனில் போயிட்டான். 70 வருஷம் உட்கார்றான். 70 வருஷம் உட்கார்ந்த பிறகுதான் அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. ஆமாம், நான் கர்த்தருடைய கட்டளை மீறினேன், தேவனுடைய கட்டளைகளை விரோதமாக நான் நடந்தேன்னு சொல்லி புறப்பட்டு திரும்பி எஸ்ராவின் தலைமையில் வந்த உடனே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி நடந்தனால்தான் எங்களுக்கு இந்த நிலை, ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறி நடந்தனால்தான் எங்களுக்கு இந்த நிலை என்று சொல்லி அவர்கள் தன்னிலை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்பி வராங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க இருப்பேன் சொல்லுங்க. என்னதான் வேலை வந்தாலும் நான் தேவ சமூகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையில அங்க இங்க திரிகிறத தயவு செய்து நிறுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எங்கும் போக மாட்டேன். சண்டே கர்த்தருக்கான ஒரு நாள். அந்த நாளிலே தேவ சமூகத்தில் போய் நின்று நான் என்ன செய்வேன்? உம்மை பாடி துதித்து என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது பாடுறார்ல. அல்லேலூயா. சபையோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்கும்போது இருக்கிற ஒரு ஆனந்தம் ஒரு பெரிய ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி, அப்போ சாப்பிட்றது எப்படிப்பா, குடும்பத்தை எப்படி நடத்துது? தானா விளையும் சிலதெல்லாம். நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சிலதெல்லாம் தானா வரும்னுங்களேன். சொல்ல எதுவும் தூக்கம் வந்துச்சா கை பிடிச்சு சொல்லுங்க, கை குளிச்சு. சிலதெல்லாம் தானா வரும். ஒழுங்கா சபைக்கு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை பாஸ்டர் போனா தானே வரும், தானா வரும். நீ உன் சுய பலத்தை நம்பாத, சுய புத்தியின் மேல் சாயாத, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிரு. வேலை போனா போட்டோம், இந்த வேலைன்னா இன்னொரு வேலை. ஆனா நமக்கு இருக்கிற தெய்வம் ஒரு தெய்வம் தான். உலகத்தானுக்கு இந்த கடவுள்னா அந்த கடவுள் போவான். நான் சவுத் இந்தியாவில்னா நார்த் இந்தியா போவான். அங்க இல்லைன்னா இங்க வருவான். அவனுக்கு 1000 தெய்வங்கள் இருக்கும். எனக்கு ஒரே கர்த்தர் தான். அந்த தெய்வத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லா இடமே இருக்கலாம். அல்லேலூயா. பந்தி ஆயத்தமா இருக்கு. ஆயத்தத்தோடு வந்தவங்க நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஆயத்தத்தோடு வந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க